டெங்கு நோய் தடுப்பு அறிகுறி அவற்றிலிருந்து முழுமையாக குணமடைவது குறித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மே 16ஆம் தேதி தேசிய டெங்கு டே அனுசரிக்கப்படுகிறது. எதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது என்றால், டெங்குவை தடுப்பது எப்படி, இந்த ஆண்டினுடைய கருத்து மையம் என்ன, டெங்கு பிரிவென்ஷன், நோய் வருவதற்கு முன்பு தடுப்பது எப்படி, அதுதான் சிறந்ததும் கூட. இந்த டெங்கு காய்ச்சல் என்பது கொசுவின் மூலமாக, ஏடிஸ் கொசு மூலமாக பரவுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதை தடுப்பதற்கு வாரத்திற்கு ஒரு முறை, நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, பீடியாட்ரிஷியன்றதுல குழந்தைகளை அம்பாசிடரா பயன்படுத்துங்க. அவர்களிடத்திலே வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டை மொட்டை மாடிக்கு சென்று தண்ணீர் தொட்டி மூடி இருக்கிறதா, இல்லது கொட்டாங்குச்சி இது போன்றவைகள்லாம் ஏதாவது இருக்கிறதா, டயர் டியூப் அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் எங்கே இருக்கக்கூடாது, அதில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி உரல் அம்மி போன்றவை கிராமப்புறங்களில் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அங்கு தண்ணீர் இருக்கக்கூடாது. இது நல்ல தண்ணீர் மட்டுமே வரக்கூடிய கொசு. அதன் மூலமாக தான் இந்த வைரஸ் மனிதர்கள், பாதிக்கப்பட்ட மனிதர்களிலிருந்து பாதிக்கப்படாதவர்களுக்கு பரவுகின்றது. தடுப்பதற்கான இந்த வழிமுறைகளை வாரத்திற்கு ஒரு முறை நாம் செய்தாலே டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும். டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் பார்க்கும்போது முதல் 3 நாட்களுக்கு இடைவிடாத காய்ச்சல், கண்ணை சுற்றி வலி, கழுத்து பின்பக்கம் தலைவலி இருக்கும், உடல் வலி இருக்கும். அந்த 3 நாட்களுக்கு பிறகு உடலினுடைய காய்ச்சல் குறைந்து நமக்கு அந்த ரேஷஸ் என்று சொல்லக்கூடிய தட்டுத்தட்டான தீர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது தட்டணுக்கள் குறைகின்ற போதுதான் ஏற்படும். இந்த தட்டணுக்களை அழிக்கின்ற சக்தியை அந்த டெங்கு வைரஸ் இருக்கின்றதுனால போன் மேரோல போயிட்டு அந்த டெங்கு வைரஸ் அந்த தட்டணுக்களை அழிக்கின்றது. ஆனால் அதுக்கு சிகிச்சை என்பது தட்டணுக்கள் அல்ல. ஏன்னா அந்த நோய் குணமாகின்ற பொழுது மீண்டும் அந்த போன் மேராவிலிருந்து மீண்டும் தட்டணுக்கள் உற்பத்தியாகிவிடும். ஸோ எவ்வளவுதான் நம்ம தட்டணுக்கள் கொடுத்தாலும் அந்த வைரஸ் அழித்துக் கொண்டே தான் இருக்குமே தவிர அதனால் பயன் எதுவும் கிடையாது. 10,000க்கு குறைவாக, நார்மலா 1.5 to 4 லட்சம் இருக்கும். 10,000க்கு குறைவாக இருக்கின்ற பொழுது நம்ம கொடுக்கணும் என்பது உலக சுகாதார நிறுவனம் கொடுக்கின்ற வழிமுறைகள். அதை மட்டுமே பயன்படுத்தினால் போதுமானது. தன்னிச்சையாக வைத்தியங்கள் செய்கின்ற போதோ இல்லது அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ், அதாவது மொத்தத்தில் 7 நாள் கொண்ட இந்த காய்ச்சல்ல 4வது நாள்லேருந்து 6வது நாள் மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சோர்வாக இருப்பார்கள். காய்ச்சலினுடைய தன்மை குறைந்துவிடும். அப்பொழுது ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய பல்லிலிருந்து ரத்தம் வர்றது, அதே மாதிரி மூக்கிலிருந்து ரத்தம் வர்றது, மலம் கழித்தால் ரத்தம் வருது, உடலிலே அங்கங்கே ரேஷஸ் வருது போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது எதில் வரும்னா செகண்டரி டெங்கு, அதாவது யார் ஒருவருக்கு 2வது முறை டெங்கு ஏற்படுகிறதோ அவருக்குத்தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரைமரி டெங்கு என்பது முதன்முறையாக ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் வருகின்ற பொழுது வந்ததும் தெரியாது, போகவும் தெரியாது, ஒரு சில சாதாரண வைரல் காய்ச்சல் மாதிரி இருந்து போயிடும். அப்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆன்டிபாடிஸ் என்பது உடலில் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவருக்கு மீண்டும் ஒரு முறை ஏற்படுகின்ற பொழுது அது டெங்கு ஷாக் சிண்ட்ரோம், அதாவது ரத்த நாளங்களில் கேப்லரிஸ் லீக் ஆகி உடலிலே ஆங்காங்கே ஃப்ளூயிட் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஷாக்குக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதை தவிர்ப்பதற்கு தான் நாம முனைப்பாடன் இந்த ஆண்டினுடைய கருத்து மையமான டெங்கு பிரிவென்ஷன் என்ற கருத்தினை முன்வைத்து வீட்டில் நல்ல நீர்கள் சேராத வண்ணம் ஆங்காங்கே சேர்வதை தடுப்பதும், அதை அவ்வப்போது சுத்தம் செய்வதும் தான் இதற்கு முழுமையான தீர்வு. அது குறிப்பாக மழைக்காலங்களை பொறுப்பு தான் அதிகமாக வரும். ஆகையால் அந்த நேரங்களில் நம்ம இந்த கொசு வளர்விடாமல் பார்ப்பதற்கான வழிமுறைகளை எடுத்தால் டெங்கு வராமல் தடுக்க முடியும்.